ஹே காய்ஸ், எல்லாத்துக்கும் நியூ இயர் எப்படி போச்சு? எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே போச்சு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கான வீடியோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வாசுக்கு வந்து ஹாஃப் இயர்லி லீவ் விட்டு லீவ் வந்து முடிய போகுது. நியூ இயரோட வந்து லீவ் முடிய போகுது. 2ஆம் தேதி வந்து ஸ்கூல் இருக்குது. ஸோ அதனால் நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். வாசுவை ஹாஃப் இயர்லி லீவ் வெளியே கூட்டிகிட்டு போன மாதிரியும் இருக்கும்னு சொல்லிட்டு நியூ இயர்க்கு முன்னாடி நாள் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு கிளம்பிட்டோம். திருச்செங்கோட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு போகிறதுக்கு 2.5 hours தான் ஆச்சு. ஸோ சீக்கிரமாகவே போயிட்டோம். போயிட்டு நைட்டு வந்து ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வந்து ஸ்கை பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். அப்படியே போகிறோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு சுற்றிட்டு வரதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. நைட் ஒரு 7 o'clock இருக்கும். அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. வாசு வந்து அதை பார்த்துட்டு என்னை கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சதுனால சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி தான் ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. அதை வந்து ரீசார்ஜ் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ கார்டு போட்டு ஒவ்வொரு கேமுமே கார்டு போட்டு ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ குழந்தைங்க ஆசை ஏன் கெடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னென்ன விளையாடுறாங்களோ விளையாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ண விட்டாச்சு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே நடந்துச்சு. எத்தனையோ இடத்துக்கு வெளியே போயிருக்கோம். எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்ததே கிடையாது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நியூ இயர் வந்து பார்த்திங்கன்னா நானும் சரி கலையும் சரி லவ் பண்ணும்போதும் கல்யாணத்துக்கு அப்புறமும் எங்கேயும் போய் வெளியில் போய் செலிப்ரேட் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம் வெளியில் போய் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போயிருக்கோம். மற்ற டைமில் வெளியில் போவோம், வெளியில் போய் சுற்றிட்டு வந்திருக்கோம். ஸோ நியூ இயர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு வெளியில் போயிருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் இருந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் காரும் அப்புறம் வந்து ஜம்ப் பண்ணுற இதுவும் இருந்துச்சு. ஸோ அந்த ஜம்ப் பண்ணுறதுல வந்து போய் ஜம்ப் பண்ணுறேன்னு சொல்லி 2 பேர் சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்க 2 பேர்த்தையும் நம்பி அதுக்கு அனுப்புனா அதுக்கு போனதுக்கான யூஸே இல்லை. கொஞ்சமாவது வெயிட்டாக இருக்கணும், குதிச்சா ஜம்ப் ஆகணும். ஸோ அதுக்குண்டான எதுவுமே இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் விளையாட்டுன்னு சொல்லி விளையாட விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட் உள்ளே போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா 2 சாக்ஸ் கொடுத்தாங்க. அதை போட்டுட்டு தான் உள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 2 சாக்ஸுமே 2 பேர்த்துக்கு போட்டுட்டு கல்லை மட்டும் கொஞ்சம் உள்ளே போய் நின்றுக்கலாம் சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் உள்ளே போனார். நான் வெளியே நின்றுட்டேன். ஸோ யாரோ ஒருத்தர் தான் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவர் போக சொல்லியாச்சு. ஸோ சாக்ஸ் போட்டு உள்ளே போகிறாங்க. நம்ம எதை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோமோ அதுதான் வேணும்னு கேட்பாங்க. எதை விளையாட வேண்டாம்னு சொல்கிறோமோ அதை தான் விளையாடுறேன்னு சொல்கிறது. ஆனால் இவங்கள என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல.
இந்த வாசுலாம் இப்போ வர வர ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறா. உங்கள் வீட்டில் குழந்தைங்க எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கே வந்து அதிகம்தான் எனக்கு தோணுது. ஒரு 5 நிமிஷம் கூட இதில் விளையாண்டுருக்க மாட்டாங்க. 200 நினைக்கிறேன். 200 180 தெரில. சம்திங் 200 தான் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கூட உள்ளே இருந்திருக்க மாட்டாங்க. சுருட்டன் அவ்வளோதான் முடிச்சுட்டு மேலே வந்தாச்சு. மேலே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ குழந்தைங்க இது விளையாடுறேன்னு சொன்னாங்க. அட்டு குழந்தைங்க விளையாடுவாங்கல்ல, இவங்க இருக்கிறதுக்கு இதெல்லாம் தேவையான தான் இருந்துச்சு. ஸோ அது விளையாடணும்னு சொல்லி அடம் முடிச்சாங்க. சரி அதில் ஏற்றி விட்டாச்சு. அடுத்து இந்த ட்ரெயினில் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி இதுலேயும் ஏற்றி விட்டு எப்படியோ இருக்கிற பையனை முடிச்சுட்டா சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி எதை கேட்டாலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதுலேயும் ஏற்றி விட்டாச்சு. இதெல்லாம் வாசு வந்து பார்த்திங்கன்னா 1.5 வயசுலேயே வந்து இதெல்லாம் விளையாண்டாச்சு. இப்போ 6 வயசு ஆகுது. இப்போவும் இதே விளையாடணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு 2 ஃபேமிலி வந்து ஃபேமிலியோடு அங்கே வந்து இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே போனோம். கீழே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் பாட்டெல்லாம் கேட்டுட்டு வாசுவில் டான்ஸ் ஆடினாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் இருந்துகிட்ருந்தோம். ஸோ ஒரு 12 o'clock வரைக்கும் அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல ஒரு ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி. இதுவே எங்கள் ஊராக இருந்திருந்தால் அங்கே என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. ஸோ நம்ம வேறு ஊரில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால அமைதியாக வந்துட்டேன். நானும் கூட கலெக்டர் சொன்னேன், கூப்பிட்டாங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கலை இருந்துட்டு வேணாம் நம்ம எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து ரூமுக்கு வந்துட்டோம். என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் பாய்ஸ் வந்து இருந்தாங்க. எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது. ஒருத்தர் பண்ணுற தப்புனால அந்த குரூப்பில் இருக்கவங்க எல்லாத்து மேலேயும் கெட்ட பேர் வர மாதிரி தான் பண்ணுறாங்க. எல்லா பசங்களையும் தப்பாக சொல்ல முடியாது. ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு ஒரு சில இது இருக்குது. பேட் வேர்ட்ஸ் பேசிக்கிட்டு ஒரு மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லாத இது தான். 2-3 ஃபேமிலி இருந்தாங்க. இவங்கெல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க கிளம்பியே போயிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் அவங்களாம் இங்கே வரவே கூடாது. எங்கே போய் ஸோ எங்களுக்குமே ரொம்ப இதாகிடுச்சு. கலை வந்து அவ்வளோ பொறுமையாக இருந்தது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நான் கூட போய் சொல்லலாம் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொன்னேன். இருந்துட்டு இல்லை நம்ம ரூமுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டார். ஸோ ஒரு இது நடக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இருந்து விலகி வர்றது தான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு ரூம்லேயே ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபுட்டுமே வந்துடுச்சு. சாப்பிட்டு டிவியில் வந்து சாங் போட்டு நாங்கள் ரூம்லேயே டான்ஸ் ஆடிட்டு நாங்கள் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணோம். ஸோ எதுக்கு வீணாக வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேயே இருந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்களுக்கு நியூ இயர் எப்படி போச்சு? இந்த மாதிரி நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.